மே 2025 இந்தியா அனுப்பின ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட் ஒன்று ஃபெயில் ஆகுது. அடுத்து ஜனவரி 2026 இந்தியா அனுப்பின அதே பிஎஸ்எல்வி ராக்கெட்ன்றது ஃபெயில் ஆகுது. அண்ட் இப்போ சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் இந்தியாவோட என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் ஒரு சாதாரண கடைக்குள்ள எதிர்பாராமல் புகுந்து நேந்திரபலம் ஜிப்ஸ் வாங்குறாரு. இந்த 3 இன்சிடென்ட்டும் தனித்தனியாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அந்த 3த்துக்குமே சம்பந்தம் இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஜனவரி மாதம் நம்ம இந்தியா அனுப்பின பிஎஸ்எல்வி ராக்கெட் ஒன்று ஃபெயில் ஆனது எல்லாருக்குமே தெரியும். இது 2வது கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர். பிஎஸ்எல்வி ஃபெயில் ஆனதை நம்ம ஏன் ரொம்ப பெருசாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டுன்றது அது பெயர் போனதே ரிலையபிலிட்டி கண்டி தான். இது அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகாது. மற்றும் தொடர்ந்து 2 தடவை ஃபெயில் ஆனது அப்படின்றது இந்தியன் ஸ்பேஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷனோட கிரெடிபிலிட்டியை பாதிப்படைய வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே சமயம் பழைய இன்சிடென்ட்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி தான் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது 2 இன்சிடென்ட்டையுமே லிங்க் பண்ணி இதில் சாபட்டேஜ் ஏதாவது நடந்திருக்குமோ, அதாவது அந்நிய சக்திகள் இந்த ராக்கெட்டை செயலிழக்க வச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம்ன்றது எழும்புச்சு. ஆனால் அதை நம்ம கான்ஸ்பிரன்சி தியரியாக தான் பார்த்தோம். ஏன்னா ஒரு ராக்கெட் அப்படின்றதுல லட்சக்கணக்கான பாகங்கள் இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான பாகங்களை ஆயிரக்கணக்கான சப்ளையர்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓவில் வச்சு சில பாகங்களை அசம்பிளி தான் பண்ணுவாங்களே தவிர மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு சப்ளையர் பண்ண சப்ளையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்து கூட இந்த ராக்கெட் செயலிழந்து போயிருக்கலாம். இதை நம்ம பெரிய லெவலில் சாபட்டாஜோட லிங்க் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் என்னோட கருத்தாக இருந்துச்சு அந்த சமயத்தில். ஆனால் இப்போ நமக்கு ஒரு சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் ஃபெயிலான அந்த ராக்கெட்டோட பிரைமரி பேலோடுன்றது EOS-09 அப்படின்றது. இந்த EOS-09ன்றது ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆல் வெதர் சர்வேலன்ஸ் சேட்டலைட். அது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்டு இந்தியாவோட எதிரிகளை வேவு பார்க்கறதுக்காண்டி அனுப்பப்பட்ட சேட்டலைட். அதுதான் அதோட பிரைமரி பேலோடு. இந்த ராக்கெட் கிராஷ் ஆகுது. அடுத்து இப்போ ஜனவரி 2026 EOS-01 அப்படின்றது தான் பிரைமரி பேலோடு. இந்த பிரைமரி பேலோடு அப்படின்றது மேரிடைம் சர்வேலன்ஸுக்காண்டி அனுப்பப்பட்ட சேட்டலைட். அதாவது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஷிப்ஸையோ இல்லை இந்தியாவோட த்ரெட்டையோ மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி அனுப்பப்பட்ட சேட்டலைட். இதுவும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிலிட்டரி சேட்டலைட். இந்த 2 மிலிட்டரி சேட்டலைட் இது 2மே லான்ச் ஆகாமல் அந்த ராக்கெட்டுன்றது ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ 2 இன்சிடென்ட்டையுமே நீங்கள் தனித்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர்ஸ் பேசியிருப்பாங்க. 2 தனித்தனி இன்சிடென்ட்டு, 2த்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் 2த்துலையுமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி சேட்டலைட் தான் அதோட பிரைமரி பேலோடாக இருந்திருக்கு. அப்போ இது மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அண்டு ரீசெண்டாக நேந்திரபலம் ஜிப்ஸ் வாங்குறதுக்காண்டி நம்மளோட என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் திருவனந்தபுரம் போனார் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. அந்த வீடியோ கிளிப்பு கூட ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அந்த கிளிப்பை தொடர்ந்து அவர் எதற்காண்டி திருவனந்தபுரம் விசிட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் போய் பார்த்தது திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸில் சில முக்கியமான நபர்களை பார்த்து அவர் நேரடியாகவே பேசியிருக்கார். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு ப்ரோப் ஒன்றை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ராக்கெட்டுன்றது கிராஷ் ஆச்சுன்னா அதை ஐஎஸ்ஆர்ஓ தான் ப்ரோப் நடத்தி எதனால் அந்த ராக்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. வெளியே இருந்து வேறு எந்த ஆர்கனைசேஷனும், என்எஸ்ஏஓ இல்லை இந்தியாவோட சிபிஐயோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனோ வெளியே இருந்து அதை பண்ண மாட்டாங்க. இன்டர்னலாக ஐஎஸ்ஆர்ஓட டிபார்ட்மெண்ட் தான் அதை பண்ணுவாங்க. பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போது என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் ப்ரோபை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு மோல் இருக்குது அப்படின்ற மாதிரியாக தான் மக்களுக்கு இதை காட்டுது. இதை வேறு எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இதில் குழப்பமே வேணாம். 2 தடவை ஃபெயில் ஆகிருக்கு. 2 தடவை ஃபெயில் ஆனது இந்தியாவோட மோஸ்ட் ரிலையபிள் ராக்கெட். இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியது, இந்தியாஸ் மோஸ்ட் ரிலையபிள் ராக்கெட் ஃபெயில் ஆகிருக்கு. 2 தடவையுமே பிரைமரி பேலோடு ஒரு மிலிட்டரி சேட்டலைட் தான். அண்ட் இந்த ஃபெயிலியருக்கு அப்புறமா என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஐஎஸ்ஏ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறார், விசிட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் ஒரு ப்ரோபை கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ தெளிவாக தெரியுது உள்ளுக்குள்ளே யாரோ ஒரு நபர் இருந்து இந்த சேட்டலைட் கிராஷை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு.
இந்த மாதிரியெல்லாம் இந்தியாவில் நடக்குமாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்தியாவோட பொலிட்டிக்கல் தலைமை நம்மளோட ஸ்பைஸை வந்து விற்றதை எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸில் ஊழல் பண்ணதுன்றது தெரியும். அண்டு சேம் பிஜேபி வந்து தலைமையில் இருக்கிறப்ப பிரம்மோஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் ஒருத்தர் அக்னி 5ஓட லான்ச்சர்ஸோட சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஸ்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பை நெட்வொர்க்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனோட அந்த பேராசையில் வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பேராசைன்றது பணத்துலையும் இருக்கலாம், வேறு எதில் வேணாலும் இருக்கலாம். அதை டேப் பண்ணி அதர் கண்ட்ரி ஸ்பை ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் அவங்க மோல்ஸை வைக்கிறாங்க. இந்த மோல்ஸை வந்து காசுக்கோ இல்லை வேறு எதுக்கோ ஆசைப்பட்டு தகவல்களை கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறத செய்கிறாங்க. ஸோ மேபி ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கிற ஒரு மோல் இந்த 2 ராக்கெட்டோட ஃபெயிலியருக்கும் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது கான்ஸ்பிரசி தியரியாலாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது தெளிவாக உள்ளுக்குள்ளே யாரோ இருக்காரு அப்படின்றத தான் காட்டுது. அந்த நபரை வந்து கூடிய சீக்கிரம் தூக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து இது ரிலேட்டட் ஏதாவது நியூஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் அதை பதிவிடுவோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நல்லது. இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும். நன்றி, வணக்கம்.